ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மனைவியை வாடி போடின்னு கூப்பிடலாமா? நம்மள நிறைய பேர் அதனுடைய அர்த்தம் தெரியாமையே உறவு முறைகளில், அதாவது மனைவியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கூப்பிடுறாங்க. எப்படி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கூப்பிடலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது, மனைவியை வாடி போடின்னு கூப்பிடலாமா? அது சரிதானா? நம்மளும் ஒரு முறை கூப்பிட்டு பார்க்கலாமே. அதனுடைய சந்தோஷம், அதனுடைய மகிழ்ச்சி, அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் அவர்களுடைய மனைவியை வாமா போமான்னு கூப்பிடுவாங்க, வாப்பா போப்பான்னு கூப்பிடுவாங்க, பாடா போடான்னு கூப்பிடுவாங்க, என் செல்லமே அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு சிலர் பாடி போடின்னு கூப்பிடுவாங்க. இது நான் எல்லாரும் கூப்பிட்றத நம்ம காதுபடவே நானும் கேட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் அவனுடைய அர்த்தங்கள் எனக்கு தெரியாது. எதுக்காக இப்படியெல்லாம் கூப்பிடுறாங்க? வாடா போடானா என்ன அர்த்தம்? வாடி போடினா என்ன அர்த்தம்? வாமா போமான்னா என்ன அர்த்தம்? வாப்பா போப்பான்னா என்ன அர்த்தம்? என் செல்லமே, என் செல்ல குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நான் சிந்திச்சு பார்த்தேன். இப்போ ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கூப்பிடுறாங்க. ஆனால் மனைவிங்கிறவங்க மட்டும் இப்படி ஒவ்வொரு கோணங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு விதமாக கூப்பிடுறாங்க. இதுக்கு அர்த்தங்கள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கையில, வாமா போமா நிறைய ஆண்கள் கூப்பிட்டுருக்காங்க. அதை நான் காது கூடவே கேட்டிருக்கேன். வாமா போமா அப்படின்னா அவங்களுடைய அன்னைக்கு நிகராக மதிக்கிறாங்க. எப்படி? ஒரு அன்னைக்கு நிகராக, மனைவியை ஒரு அன்னைக்கு நிகராக நினைக்கிறாங்க. அதனால தான் வாமா போமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க வாமா போன்னு விளையாட்டா கூப்பிட்டுருக்கலாம். அப்ப நீங்க உங்களை அறியாமையே உங்க மனைவியை அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறீங்க. வாமா போமா அப்படின்னா இதுதான் அதுக்கான அர்த்தம். சரி, இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாப்பா போப்பா, அவங்க மனைவி பேரை சொல்லி, அம்மா இங்கே வாப்பா, இங்கே வாப்பா, இங்கே வா அப்படின்னு பா, அந்த பான்னு கூப்பிட்றாங்கல்ல, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதுவும் கூட நானும் ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக அதுவும் அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். வாப்பா போப்பான்னா அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்பா நினைவா, அப்பா மேல உள்ள அன்பு, ஒரு பற்று, ஒரு பாசம், இதனால அவங்களுடைய மனைவியை அப்பா ஸ்தானத்தில் வச்சும் பார்ப்பாங்க. இப்ப திருமணம்லாம் செஞ்சுக்கிறாங்களே, 5 வயசு 6 வயசு கம்மியா உள்ள பொண்ணத்தை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அது எதுக்காகனா, ஒரு 30 வயசு பையனுக்கு உள்ள அறிவு, ஆற்றல், திறமை எல்லாம் இருக்கிறது ஒரு சாதாரண 23 24 வயசு பொண்ணுக்கு அப்சர்வ் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு டேலண்டா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக சிந்திச்சு அப்பாவை போல இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தப்படுபவர் அம்மாவாக இருந்தாலும், அவரை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்பவர் ஒரு உண்மையான தந்தை. அதனால தான் பாப்பா போப்பான்னு சொல்றாங்க. அவங்கள அறியாமையே இதுவரைக்கும் எத்தனை பேர் கூப்பிட்டுருப்பீங்க பாப்பா போப்பான்னு? இதுதான் உண்மையான அர்த்தம். பாப்பா போப்பான்னு கூப்பிடுறதுக்கான அர்த்தமே அவங்க அப்பாவை நேசிக்கிறாங்க. அப்பா மேல உள்ள பாசத்துல மனைவியையும் பாப்பா போப்பான்னு கூப்பிடுறாங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் புரியுதா? எத்தனை பேர் விளையாட்டா கூப்பிட்டுருப்பீங்க? இதுதாங்க உண்மையான அர்த்தம். இன்னும் ஒரு படி மேலே போனா,
நிறைய பேர் ரொம்ப அந்யோன்யமா வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. எப்படி? வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. இது வாடா போடான்னு யாரை கூப்பிடுவோம்னு சொல்லும்? ஒரு உண்மையான தோழன், உண்மையான நண்பன், எல்லா உறவுகளையும் தாண்டி நம்ம எல்லாமே வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு இடம் நண்பன். நண்பேண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான். ஆணுக்கு நிகர் பெண், பெண்ணுக்கு நிகர் ஆண், ஆண் பாதி பெண் பாதி. ஸோ அவங்க நண்பருக்கு என்ன உரிமை கொடுப்பாங்களோ, எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு மரியாதை அவங்களுடைய மனைவிக்கு கொடுப்பாங்க. அதனால தான் வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. அதுவும் ஒரு சில அவங்க நண்பர் மேல் வச்சிருக்கக்கூடிய அக்கறை, ஒரு பாசம், அதனுடைய வெளிப்பாடு அவருடைய மனைவியை வாடா போடான்னு அன்பா கூப்பிட வைக்கிறது. இன்னும் ஒன்று மேலே போன என் செல்லமே. எப்படி? என் செல்லமே. அதாவது பொதுவா அப்பாக்களுக்கு மகள்னா ரொம்ப உசுருங்க. அவங்க அம்மாவுக்கு 3 தாய். எப்படி? ஒரு பையனுக்கு எடுத்துக்கிட்டா 3 தாய் இருக்காங்க. ஒரு தாய் அந்த ஆண்மகனை ஈண்டெடுத்தவன். 2வது தாய் தாயின் வயிற்றில் பிறந்த மற்றொரு சகோதரி, அவளும் தாயாகவே கருதப்படுவாள். 3வதாக மனைவியின் அன்பளிப்பு பரிசாக கிடைத்த மகள், அது தனது இரத்தத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட மகள், 3வது தாயாக கருதப்படுவள். அதனால தான் செல்லமே, என் செல்ல குட்டி. அப்பாவுக்கு அம்மா, மனைவி எல்லாவற்றையும் விட கடைசி வரைக்கும், அப்பாவின் உயிர் இருக்கும் வரைக்கும் கடைசி வரை கொண்டு செல்லப்படுபவர் தான் மகள். எப்பவுமே மக மேல ஒரு தனி பாசம். தனது ரத்தத்தில் பிறந்த மகளை அவ்வளவு செல்லமா பார்த்துக்குவாங்க. அதனால தான் மகளுக்கு கொடுக்கிற மரியாதையை அப்படியே மனைவிக்கும் கொடுப்பாங்க. அதனால தான் செல்லமே, என் செல்லமே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அடுத்ததாக எடுத்துக்கிற தலைப்பு, நம்ம வீடியோவில் ஹெட்டிங் அதான் கொடுத்துருக்கோம், வாடி போடி. எப்படி? வாடி போடின்னு கூப்பிடலாமா? இந்த வாடி போடிங்கிற உறவு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஒன்று அன்பான மனைவிக்கு, 2வது அந்த கணவனை நேசித்த காதலிக்கு கிடைக்கும். அவங்கள செல்லமா வாடி போடின்னு கூப்பிடுவாங்க. இதனால தான் நிறைய ஆண்கள் மற்ற வாடா போடா, வாமா போமா, வாப்பா போப்பா, செல்லமே அப்படின்னு பேசினாலும் அவருக்கு வரக்கூடிய மனைவி மற்றும் காதலியை மட்டும்தான் வாடி போடின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் கூப்பிடுவாங்க. ஏன்னா அது செல்லமா கூப்பிடுறது, ஒரு பாசமா கூப்பிடுறது. நம்மளும் கூப்பிட்டு தான் பார்ப்போமே, ஏய் இங்க வாடி. எப்படி இருக்கு? கில்லி படத்துல பிரகாஷ் ஐ லவ் யூ செல்லோ அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி. ஸோ அந்த வாடி போடிங்கிறது எல்லா ஆண்களும் எல்லார்கிட்டையும் சொல்லிட மாட்டாங்க. அவங்க நேசிக்கிற மனைவி கிட்ட மட்டும், ஒரு காதலி கிட்ட மட்டும் வாடி போடின்னு சொல்றத நாமளும் நிறைய பேர் கேட்டிருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேருக்கு அது அர்த்தம் தெரியாம வாடி போடின்னு கூப்பிட்டுருப்பீங்க. ஆனால் வாடி போடின்னு கூப்பிடுறதுல தான் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு, அவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்கு, ஒரு பாசம், ஒரு பற்று, ஒரு அரவணைப்பு எல்லாமே அதில் தாங்க இருக்கு. ஸோ வாடி போடின்னு கூப்பிடுறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு வகையான சந்தோஷம்தான். நமது குடும்ப மகிழ்ச்சிக்கு இந்த ஒரு வார்த்தையும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.